Realme தரப்புலேருந்து Realme X7 Max 5Gங்கிற மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன, இந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனல் முழுக்க டெக் கேஜெட் ரிவ்யூ மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறது எனேபிள் பண்ணிக்கோங்க. நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு பார்த்தோன்னா ஆக்டாகோர் டைமென்சிட்டி 1200 5G ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா சோனி IMX 682F 1.8 அப்பச்சர் கொண்ட 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 6.43 இன்ச்சுக்கான பெரிய சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் 4500 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 8GB RAM 128GB இன்டர்னலுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,999க்கும் 12GB RAM 256GB இன்டர்னலுக்கான வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 29,999க்கும் சேல் பண்ணுறாங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் தான் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறது எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.